பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து மாங்காய் தொக்கு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா காய். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், ஸோ வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, நட்ஸு நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ மஞ்சள் பொடி நல்லா வந்து வதங்கிட்டோம். பெருங்காயம், சால்ட்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மாங்காய் துருவல் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து இது வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இது ஒரு ஸ்டீம் ஆகட்டும். அவ்வளோதான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1 மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெடி ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் தொக்கில் கொஞ்சம் எடுத்து வச்சுறேன். சின்ன பவுல் வந்து எடுத்து வச்சுறேன். ரிமைனிங் தான் நான் கலர். ஸோ இது வந்து சுட ரைஸு. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புளி கலக்கிறது இல்லை மாங்காய் தொக்கு, லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொடியாக இருக்கணும். மேக்ஸிமம் வந்து வெடிச்சிட்டு வந்து செய்யுங்க. பட் எனக்கு வெடிக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரியாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கையெல்லாம் லைக் இன்னும் கை மேலே ஊற்றிக்கிறேன்னு பயம். ஸோ நான் வெடிக்க மாட்டேன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா குக்கரில். ஸோ நார்மலாக வைக்கிற தண்ணி விட கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு போனாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ உப்பு இல்லைனாக்கா உப்பு பார்த்து இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ ஓகே ராஜா. சரிம்மா. இல்லை அது மாதிரி போடுறது வேண்டாவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. எஸ், இது காட் ரெடி. பர்ஃபெக்டான மேங்கோ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். உப்பு இருக்குதா? டேஸ்ட்டாக இருக்குதா? ஓகே. அது ஒயிட் ரைஸ் சாப்பிடக்கூடாது மௌனே. இந்த இது சாப்பிடணும். இந்த இது சாப்பிட டேஸ்ட் பண்ணி பாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ ரைஸ் அண்ட் தென் ஒயிட் ரைஸ், கடலை மார்னிங் பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃபேவரெட்டு புதினா சட்னிக்கு ஒயிட் ரைஸ். இது வந்து சூப்பராக இருக்கும் காம்பினேஷனாக. ரைஸில் போட்டு சாப்பிட்டாக்கலாம்.